பழைய டீசல் ஃபுல்லட் வச்சிருக்கீங்களா? அந்த டக் டக் சத்தமே ஒரு தனி சுகம் தான் இல்லையா? ம். ஆனா, அந்த கெத்து மெயின்டெயின் ஆகணும்னா, சட்டப்படி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சட்ட நுணுக்கங்களோடு இதோ ஒரு குட்டி லிஸ்ட். இதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது. என்ஜின் மாற்றம். உங்க டீசல் என்ஜினை கழட்டிட்டு வேற ஒரு அதிக பவர் கொண்ட என்ஜினையோ அல்லது பெட்ரோல் என்ஜினையோ ஆர்டி அனுமதி இல்லாம வைக்கக்கூடாது. ஆர்சி புக்கில் இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் மாறினால் அது சட்டப்படி குற்றம். சேசி மாற்றம். வண்டியோட மெயின் பிரேம் அல்லது சேசியை வெட்டி ஒட்டுறது, நீளத்தை கூட்டுறது எல்லாம் ரொம்ப ஆபத்து. இது வண்டியோட ஸ்டெபிலிட்டியை பாதிக்கும் என்பதால் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதிக சத்தம் தரும் சைலன்சர் டீசல் ஃபுல்லட் சத்தமே அதிகம். இதுல எக்ஸ்ட்ரா சத்தம் வர்ற மாதிரி சைலன்சர் மாத்தினீங்கன்னா கண்டிப்பா ஃபைன் தான். சத்தம் 80 டெசிபலுக்கு மேல் இருக்கக்கூடாது. வண்ணம் மாற்றுதல். வண்டியோட கலரை மொத்தமா மாத்திட்டு ஆர்சி புக்கில் அப்டேட் பண்ணாம ஓட்டுறது தப்பு. கலர் மாத்தணும்னா முதல்ல ஆர்டிஓ கிட்ட அனுமதி வாங்கணும். அகலமான டயர்கள். கம்பெனி கொடுத்த அளவை விட ரொம்ப பெரிய சைஸ் டயர் போடுறது சட்டப்படி தப்பு. இது மைலேஜ் மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும். ஹேண்டில் பார் ரொம்ப உயரமான அல்லது ரொம்ப அகலமான யூ ஷேப் ஹேண்டில் பார்கள் பயன்படுத்துவது சட்டவிரோதம்.